வியூவர்ஸ், இது எப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டுக்கான தகவல் எடிட் ஆப்ஷனுக்கான ஒரு பத்திரிகை செய்தி. ஒரு 3 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. எல்லா எக்ஸாமுமே 3 days தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் டெட்டுக்காக 3 days வந்து எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருடத்திற்கு 6 முறை வந்து டெட் எக்ஸாம் வந்து நடைபெறும் சொல்லிட்டு அரசு தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டெட் எக்ஸாம் எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் எடிட் ஆப்ஷன் என்ன ஒரு ரூல்ஸோ அதுதான். நீங்க எடிட் ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா ஸ்டெப்புமே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து லாஸ்ட்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் இருக்கும். அதனால வந்து ரூல்ஸ் வந்து இதான் ரூல்ஸ். பட் கரெக்டா வந்து அவங்க ரூல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி எடிட் ஆப்ஷன் பண்றவங்க இதை பண்ணுங்க. ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணிட்டு ரிமைனிங் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து லாஸ்ட் டைம் நீங்க வந்து என்ன எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை ஃபாலோ எடுத்துக்கோ அது. ஸோ அதனால ஸ்டெப்ஸை வந்து கரெக்டா வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க டிக்ஸ் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி நெக்ஸ்ட் போகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த ஸ்டெப்ஸ்ல வந்து மிஸ்டேக் பண்ணிக்கலாம் அதை கரெக்ட் பண்ணிட்டு எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து நீங்க சேவ் பண்ணி ஃபைனலா வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இன்றைய தினம் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தொடர்ந்து நிமைக்கு வந்து நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.